Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் அல்ஜீப்ரா. அதுல எக்ஸசைஸ் 3.4 வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி ரெடியூஸ் பண்றது, அப்புறம் அதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா வந்து என்னது? இப்போ ரெண்டு பாலினாமியல்ஸ் இருக்கு, அதோட ரேஷியோ தான் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ பாலினாமியல்ஸை நார்மலாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? f of x, g of x இந்தபடி வந்து டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அதோட ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? f of x divided by g of x, இதுதான் அதோட ரேஷியோ. ஸோ இப்படி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இது பேர் வந்து என்னது? ரேஷனல் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? இதில் ஒரு கண்டிஷன் வந்து என்னன்னா g of x வந்து should not be equal to 0. 0 இருந்ததுன்னா இது ஃபார்மே ஆகாது, இன்ஃபைனிட்டியாக வந்து ஆகிடும். சரிங்களா? ஸோ g of x வந்து 0 வந்து இருக்கக்கூடாது, அதுதான் இதுக்கான ஒரே ஒரு கண்டிஷன். இங்கே ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனை. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் எப்போ வந்து ஒரு லோவஸ்ட் ஃபார்மில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜிசிடி வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா அது வந்து லோவஸ்ட் வேல்யூவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேக்டரைஸ் தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஃபேக்டர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸோட ஃபேக்டர்ஸை வந்து கண்டுபிடிங்க. சரிங்களா? ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் காமனான ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாமே கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னது? ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இன் லோவஸ்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளானது, இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோமோ அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? A value that makes a rational expression in its lowest form undefined is called excluded value. அதாவது இப்போ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அதோட லோவஸ்ட் ஃபார்முக்கு வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்போ அன்டிஃபைன் ஆகுமோ அதுக்கான வேல்யூஸ் தான் வந்து என்னது? எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். இப்போ எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து இருக்குது f of x divided by g of x. இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, x divided by x minus of 1 இப்படி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, x minus of 1, இது எப்போ வந்து அன்டிஃபைன் ஆகும்? இது வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும்போது அன்டிஃபைன் ஆகும். therefore x is equal to 1. ஸோ எப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்கோ அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னது? எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இது எப்படி இருக்குது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படி இருக்கா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை காமனாக எடுக்கலாமா? காமனாக எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து கிடைக்கும். ஸோ இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் வந்து என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ். இதுதான் லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 11x ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 4x ப்ளஸ் 4. ஸோ இப்போது இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். 18 இருக்கா? 18னா என்ன அர்த்தம்? 9 2s are 18. ஸோ மைனஸ் 9 மைனஸ் 2 இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் 11 கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 18 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் ஆஃப் 9 எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2. கீழே உள்ளது வந்து என்னது? x minus of 2 the whole square. அதோட ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? which is equal to x minus of 9 into x minus of 2 divided by x minus of 2 into x minus of 2. so x minus of 2 x minus of 2 cancel ஆயிருது. ஆன்சர் வந்து என்னது? x minus of 9 divided by x minus of 2. இதுதான் lowest form of rational expressions. Next problem number 3. 9x square plus 81x divided by x cube plus 8x square minus of 9x.
சரிங்களா? ஸோ மேலே உள்ளதில் 9x வந்து காமனாக எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? x + 9 வந்து கிடைக்கும். கீழே வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிப்போமா? அதுக்கு முன்னாடி வந்து x வந்து இதில் காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா x² + 8x - 9. சரிங்களா? ஸோ இதில் வந்து x வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 9 × x + 9 டிவைடட் பை x² + 8x - 9. இதோட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிப்போமா? 9 போட்டுக்கோங்க. 9 1 சரிங்களா? ஸோ +9 -1. இப்போது ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா +8 வந்து கிடைக்குமா? மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 × -1 என்ன கிடைக்கும்? -9. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? x + 9 x - 1. அதை எழுதிக்கோங்க. x + 9 x - 1. ஸோ x + 9 x + 9 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை x - 1. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுக்கு வந்து இதுதான் வந்து லோவஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் 4. p² - 3p - 40 divided by 2p³ - 24p² plus 64p. ஸோ மேலே உள்ளதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 40 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10 4 10 4s 40யா? சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆகாது. ஸோ இதை வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து 40 8 5 8 5s 40 இல்லை. ஸோ -8 + 5 அப்படி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? -3 வந்து கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணும்போது -40 வந்து கிடைக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே -3 -40. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? p -8 p + 5. கீழே வந்து p வந்து காமனாக வந்து எடுத்துக்கோங்க. 2pவே காமனாக எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? p² - 12p + 32 வந்து கிடைக்கும். That is equal to p - 8 into p + 5 divided by 2p into இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து பாருங்க. 32 2 16 12 கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 32 8 4 சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணுங்கள். -8 -4னா -12 கிடைக்கும். அதே மாதிரி -8 × -4 வந்து 32. இது சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்கள். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? p - 8 into p + 4. இப்போது p - 8 p - 8 கேன்சல் ஆயிரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா p + 5 டிவைடட் பை 2p into p + 4. ஸோ இதுதான் வந்து என்னது? ரெடியூஸ்டு ஃபார்ம். Exercise 3.4 problem number 2. Find the excluded values if any of the following expressions. Problem number 1. y divided by y² - 25. இது வந்து எப்படி எழுதலாம்? y divided by இது வந்து எப்படி இருக்குது பார்க்க? y + 5 into y - 5. அதாவது a + b a - b a² - b² அந்த ஃபார்மேட்டில் இருக்கனால இப்படி வந்து எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே இந்த எக்ஸ்பிரஷனை வந்து லோவஸ்ட் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது கீழே இருக்க y + 5 வந்து = 0 வந்து போடுங்க. தேர்ஃபோர் y = என்ன கிடைக்கும்? -5. அதே மாதிரி y - 5 = 0. Therefore y = என்னது? +5. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எப்போ வந்து அன்டிஃபைன் ஆகும்? y = -5 y = +5 இருக்கும்போது அன்டிஃபைன் ஆகும். அதாவது இதுதான் excluded values. Therefore the expression is undefined when y + 5 into y - 5 is equal to 0. Therefore the excluded values are +5 and -5. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ப்ராப்ளம் நம்பர் 2. இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் நம்பர் 2ல t டிவைடட் பை t ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 5t ப்ளஸ் 6. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபேக்டர்ஸ் வந்து எழுதுங்க. 6 கொடுத்துருக்காங்க, 6 1 மைனஸ் 6 ப்ளஸ் 1 சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆட் பண்ணிங்கன்னா -5 வந்து கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6 கிடைக்குது. ஸோ இது வந்து கிடையாது. ஸோ வேறு என்ன ஃபேக்டர்ஸ் வரும்? 6 2 3 வந்து போடுங்க, -2 -3. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுமா? எஸ். ஆட் பண்ணிங்கன்னா -5, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +6. ஸோ கீழே வந்து என்ன ஃபேக்டர்ஸ் வரும்? t மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு t மைனஸ் ஆஃப் 3 வந்து கிடைக்கும். தி எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்ட். எப்போ வந்து அன்டிஃபைன் ஆகும்? தி எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்ட் when t minus of 2 into t minus of 3 is equal to 0. Therefore, t is equal to another 2 or t is equal to 3. The excluded values are values are 2 and 3. Problem number 3. என்ன கொடுத்திருக்காங்க? x square plus 6x plus 8 divided by x square plus x minus of 2. இப்போ இதோட factors வந்து கண்டுபிடிங்க. 8 இருக்கு, 4 2 ரெண்டுமே ப்ளஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குமா? ஆன்சர் வந்து +6 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 வந்து கிடைக்கும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ x plus 4 into x plus 2. அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. என்ன கிடைக்கும்? 2. சரிங்களா? 2 1, அதாவது +2 minus of 1. இப்போது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? x plus 2 into x minus of 1. ஸோ இப்போ மேலே உள்ள x plus 2வும் கீழே உள்ள x plus 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன கிடைக்கும்? x plus 4 divided by x minus of 1. இதுதான் வந்து lowest form of rational expression. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்போ அன்டிஃபைன் ஆகும்? தி எக்ஸ்பிரஷன் will be undefined when x minus of 1 is equal to 0. Therefore, the excluded value வந்து என்னது? Value is equal to x minus 1 is equal to 0. Therefore, x is equal to another 1. Therefore, the excluded value is equal to 1. So, இதை வந்து highlight பண்ணிக்கோங்க. Problem number 4. x cube minus of 27 divided by x cube plus x square minus of 6x. இது வந்து எப்படி இருக்கு? a cube minus b cube அப்படி வந்து இருக்கா? ஸோ தனியாக எழுதிக்கோங்க. a cube minus of 3 cube divided by, இதில் x காமனாக எடுக்கலாமா? எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? x square plus x minus of 6 வந்து கிடைக்கும். that is equal to, இது எப்படி இருக்கு வந்து பாருங்க, a cube minus of b cube. இதோட ஃபார்முலா வந்து என்னது? a minus of b into a square plus ab plus b square. அதுபடி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? x minus of 3 into x square plus 3x plus 9 divided by x into, இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிங்க. -6, ஸோ 6 வச்சுக்கோங்க, 2 3 plus 3 minus 2 சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. ஸோ x plus 3 into x minus of 2. இந்த எக்ஸ்பிரஷனை இதுக்கு மேலே லோவஸ்ட் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ த எக்ஸ்பிரஷன் will be undefined when x into x plus 3 into x minus of 2 is equal to 0. அப்படின்னா என்னது? எக்ஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? x is equal to 0 இருக்கலாம், அப்படி இல்லைனா x is equal to -3 இருக்கலாம், அப்படி இல்லைனா x is equal to 2 இருக்கலாம். Therefore, the excluded
values are 0, -3 and 2. இங்கே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், எக்ஸ் இந்த மாதிரி இன்டூவில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பக்கத்தில் எதுவும் நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது வந்து 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னாலும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன் ஆகுமா? ஸோ அதை வந்து கட்டாயம் வந்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? மறந்துடாதீங்க. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேத்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.